இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்பிஐ பிரிலிம்ஸோட ரீசனிங் செக்ஷன் தாங்க பார்க்க போறோம். அதுல வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த கொஸ்டினை வாசிச்சு பாருங்க. 8 persons whose names begin with A, B, P, C, D, O, Q and E are sitting around a circular table. எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. சர்க்குலர்ல உட்காந்துருக்காங்க. இன்வர்டா ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஓகேங்களா? இதுல வவல் நேம்ல ஸ்டார்ட் பண்றவங்க பக்கத்துல உட்கார முடியாது. ஸோ வித் a vowel do not sit adjacent to each other. ஸோ A, O, E இந்த 3 பேரும் பக்கத்துல உட்கார முடியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. A sits third to the right of D. ஸோ ரைட் ஆஃப் டி அப்படின்னு இருக்கு. ஆஃப்க்கு அப்புறம் எது இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டியை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் டி. ஸோ டி இப்படி ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது அதோட ரைட் வந்து இந்த பக்கம் இருக்கும், லெஃப்ட் வந்து இந்த பக்கம் இருக்கும். ரைட்ல 3வது ஆளா 1, 2, 3. 1, 2, 3ல ஏ இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 2 persons sit between P and A. ஸோ பி அண்ட் ஏக்கு நடுவுல 2 பேர் இருக்காங்க. 1, 2. அப்ப பியை வந்து நான் இங்க அசியூம் பண்றேன். பி சிட்ஸ் அட்ஜசன்ட் டு ஓ. ஸோ ஓக்கு பக்கத்துல பி இருக்கு. ஸோ இங்க இன்னும் நம்ம பிஏவும் ஃபிக்ஸ் பண்ணல, ஓவும் ஃபிக்ஸ் பண்ணல. ஹூ சிட்ஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் இ. சரிங்களா? இங்க ஹூ வந்து எந்த ஆல்பபெட்டுக்கு பின்னாடி இருக்கோ அது அதை தான் மீன் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு இங்க கன்ஃபியூஷன் வரும். இந்த ஹூன்றது பிஏ சொல்லுதா ஓ சொல்லுதான்னு. இங்க வந்து ஹூ வந்து ஓ தான் சொல்லுது. ஸோ இமீடியட்டா எதுக்கு பின்னாடி ஹூ வருதோ அதை தான் அது டினோட் பண்ணுது. ஸோ ஓன்றது ஈல இருந்து ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் இ. சரிங்களா? ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் எங்கெங்க வேக்கன்ட் இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு வேகன்சி இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. ஸோ மொத்தம் நம்மளுக்கு 5 இடம் வேகன்சியா இருக்கு. நான் முதல்ல இ வந்து எங்க வராதுன்னா ஏ பக்கத்துல வராது. கரெக்டுங்களா? இந்த 2 பொசிஷன்லயும் வராது. ஏன்னா எந்த 2 வவலும் பக்கத்துல உட்காரல. ஸோ இந்த 2 பொசிஷனை விட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் இ இங்க அசியூம் பண்றேங்க. இ இங்க அசியூம் பண்ணேன்னா அதோட ஃபோர்த் ரைட்ல யார் இருக்கா? ஓ இருக்காங்க. 1, 2, 3, 4. ஸோ இ இங்க அசியூம் பண்ணேன்னா அப்படியே ஆப்போசிட்ல ஓ வரும். ஓ இங்க வந்ததுன்னா பி வந்து அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ பியை வந்து நான் இங்க போடலாம். வேகன்சி இருக்கு. ஸோ ஏக்கு பக்கத்துல பி இருக்கு, இந்த பக்கம் ஏக்கு பக்கத்துல ஒன்னும் இல்ல. ஸோ இ வந்து இங்க பிளேஸ் பண்றதுனால எனக்கு எந்த ஹிண்ட்ரன்ஸும் வரல. அடுத்தது வந்து Q sits third to the left of O அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ ஓவோட ரைட் இந்த பக்கம் இருக்கும், லெஃப்ட் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ லெஃப்ட்ல தேர்ட்ல யார் உட்காந்துருக்கா? Q உட்காந்துருக்காங்க. 1, 2, 3. ஸோ இந்த இடத்துல இப்பொழுதைக்கு யாரும் இல்ல, இ வராதுன்னு தான் போட்டிருக்கோம். ஸோ கியூவை வந்து இங்க நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலா என்னென்ன நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இங்க டி போட்டிருக்கேன், இங்க இ போட்டிருக்கேன், இங்க கியூ போட்டிருக்கேன், இங்க ஏ போட்டிருக்கேன், இங்க பி போட்டிருக்கேன், இங்க ஓ, இங்க பி. ஸோ பிக்கும் இதுக்கும் நடுவுல பி ஒண்ணுதான் இருக்கு. ஸோ அதை நான் போட்டுறேன். ஸோ என்னோட ஃபைனல் பிளேஸ்மெண்ட் இப்படிதாங்க இருக்கு. இவ்வளவுதாங்க சிம்பிளான சம்மு. ஃபர்ஸ்ட் டி இங்க இருக்கு, எல்லாருமே இன்வெர்ட்ஸ். ஸோ டி, இ, கியூ, ஏ, பி, ஓ, பி, சி. ஸோ இதுதாங்க ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். வேற ஏதாவது கொஸ்டின்ல டவுட்ஸ் இருந்தது இல்ல ஏதாவது சால்வ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல பின் பண்ணுங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் அஸ் சப்போர்ட்டிங். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.